ஹாய் காய்ஸ், என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஏந்திச்சேன். ஸோ அப்படியே தலைவாரி விட்டு அப்படியே வெளில கிளைமேட்டை பார்த்தோம்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கிளைமேட்லாம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டே இருந்தேன். அம்மா கூப்பிட்டு கார் எடுத்து வெளில போட சொன்னாங்க. ஸோ அப்படியே நம்ம சியா பேபியை கொண்டு வந்து வெளில நிறுத்திட்டு அப்படியே மேலே ரைன் கவர்லாம் போட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சாச்சு. அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா அம்மா ஏதோ சின்சியராக கோழி கூட சரி பண்ணிருந்தாங்க. ஸோ அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லோலிதா செல்லுக்கு திரும்பி பார்த்தா இன்னும் கலங்கிடுச்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளாக நம்ம தங்க பிள்ளைய வெளில அடிக்கவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் லோலிதாவும் கீழே விட்டோம். அதில் போர்க்கு ஹேண்ட்பேரு அப்புறம் அந்த ஸ்க்ராட்ச் கொஞ்சம். ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இதே பேசிட்டு மாடிக்கு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்ததுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மாடி. என்னடா அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிட்ட போய் பார்த்தா ஏதோ பூச்செடி வச்சு குட்டி தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்கங்க. பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அப்படியே ஸ்லோ மோட கிட்ட காட்டுறோம் பாருங்கள். ஏதோ செடி வச்சுருக்காங்க. செடி பேர் என்னன்னு தெரில. அம்மா அக்கா எல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கவே. பேசும்போதே பாப்பா குட்டி வந்துட்டாங்க. வந்து பூச்செடிக்கெலாம் தண்ணி தெளித்து விட்டாங்க அவங்க குட்டி கையால். அப்படியே பூச்செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு அப்படியே பாப்பா கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணோம். பாப்பா பாய் சொன்னாங்க எல்லாருக்கும். ஸோ பாய் பாய். அடுத்த இதில் எல்லாருக்கும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.